சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இந்த பென்சில் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எப்போவுமே இந்த எரேசர் வச்ச பென்சில் மாதிரி இருக்கணுங்க. நம்ம லைஃப்லையும் சரி, மற்றவங்க லைஃப்லையும் சரி, ஹாப்பினஸை ரைட் பண்ணிவிட்டு சேட்னஸை எரேஸ் பண்ணிடணும். சரி, இந்த பென்சில் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாங்க. முழு எஃபர்ட் போட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே முத்திரையை பதிக்கிற மாதிரி இருக்கணும். பென்சில் ஷார்ப் ஆகிறதுக்கு அதை சீவிரம் ஷார்ப்னர்லாம் யூஸ் பண்ணுறோம். லைஃப்பில் வலிங்கிறது நம்மளை ரொம்ப வலிமையாக்கும் கூர்மையாக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அவுட் சைடு எப்படி இருந்தாலும், ஐ மீன் அப்பியரன்ஸ் லுக் எப்படி இருந்தாலும், நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, பென்சிலை வச்சு லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பென்சில் பார்த்தினா சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் இதை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு ஃபேக்ட்ஸ் பாரடைஸ் தமிழ் வித் ஆர்ஜே நர்மதா. ஃபேக்ட்ஸ் பாரடைஸ் தமிழ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட அப்டேட்ஸ் எல்லாமே டான் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பென்சிலை பற்றின ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜாக ஒரு பென்சிலை 17 டைம்ஸ் வந்துட்டு ஷார்பன் பண்ண முடியும். அண்ட் தென் ஆவரேஜாக ஒரு பென்சிலில் 35 மைல்ஸ் லாங்காக ஒரு லைனை வந்து வரைய முடியும். ஒரு பென்சிலில் அப்ராக்சிமேட்டாக 45,000 வேர்ட்ஸ் வந்து எழுத முடியுமா. ஒரு ஆவரேஜ் சைஸ் ட்ரீல இருந்து 3 லட்சம் பென்சில்ஸ் வந்துட்டு உருவாக்க முடியுமா. எரேசர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பென்சில் எழுதுனதை எப்படி அழைச்சாங்க தெரியுமா? பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பென்சில் மார்க்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிவில் வரப்ப யூனியன் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பேசிக் எக்யூப்மெண்ட்டாக இந்த பென்சிலை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. 0 கிராவிட்டிலையும் வந்துட்டு பென்சிலில் எழுத முடியும். அமெரிக்கன் அண்ட் ரஷ்யன் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ் மிஷனில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் வாட்டர்லையும் வந்து பென்சிலில் எழுத முடியும். பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பொருளை வந்து லெட் அப்படின்னு நினச்சிட்டு இதை லெட் பென்சில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து லெட் இல்லை, கிராஃபைட். ஸோ கிராஃபைட்டை வச்சு பேப்பரில் எழுதும் போது தான் அந்த ஒரு லேயர் வந்து விழுகுது. பென்சிலை முதலாக வந்துட்டு 1630 வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. அந்த லெட் அண்ட் கிராஃபைட் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதால தான் நிறைய பேர் இதை வந்து லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷன் 1789 தாங்க ஒரு தெளிவுக்கு வந்திருக்கு. சரி, இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கிராஃபைட்டை வந்து களிமண்ணோட கலந்து மெஷின்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ பென்சிலுக்கு தேவையான வடிவத்தை இந்த மிஷின் வந்து கொடுக்குது. சாஃப்டாக இருக்க கிராஃபைட்டை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக அது ஓவனுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அண்ட் தென் கலர் பென்சிலுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கிராஃபைட்டுக்கு பதிலாக களிமண்ணோட சேர்த்து கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கலர் பென்சிலோட லெட் வந்துட்டு சாதாரண பென்சிலோட லெட்டை விடவே கொஞ்சம் தடியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் அந்த பென்சிலை கவர் பண்ணுறதுக்காக அந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது வந்துட்டு மரங்கள்லேருந்து தயாரிக்கப்படுது. இதுக்காக இந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணி 10 mm உடன் ஷீட்ஸை வந்துட்டு இந்த லைன்ஸோட ஒரு பார்ட் மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அதில் இந்த லெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு உடன் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடுறாங்க. தென் ரோலர்ஸ்குள்ளார அனுப்பி அதை வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இந்த வீல்குள்ளார இந்த பென்சில் அண்ட் உடன் ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆக்கப்பட்டு சாண்ட்விச் பண்ணப்பட்டு அந்த பென்சில் வந்து உடன் ஷீட் அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து மில்லிங் மிஷினில் வந்துட்டு வெட்டி அதுக்கான அமைப்பும் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வேற ஒரு மிஷின் மூலமாக கலரும் அண்ட் தென் பென்சிலோட பிராண்டும் பதிக்கப்படுது. குவாலிட்டி செக்கிங்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த லெட்டுக்கு அதிகபட்ச அழுத்தமும் கொடுத்து சோதனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பென்சில் தயாரிக்கிறாங்க. அடேங்கப்பா, ஒரு பென்சிலில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லி வியந்திருக்கக்கூடிய மக்களே, உங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நிறையா ஃபேக்ட்ஸ் எல்லாம் காத்திருக்கு. ஸோ மறக்காம ஃபேக்ட்ஸ் பாரடைஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நீங்கள் சின்ன வயசில் எரேசர் வச்ச பென்சில்லாம் யூஸ் பண்ணி கெத்து காட்டியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். உங்களோட ஃபேவரட் பென்சில் என்ன அப்படிங்கிறத கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is RJ Narmata signing off. Bye bye.